நம்ம அஜித்தோட நடிப்புல தற்போது ஏகே 64 திரைப்படம் உருவாக இருக்கு. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கவுள்ளார் அப்படின்ற செய்தி கடந்த ஆண்டு இறுதியிலேயே வெளியாகிவிட்டது. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுமே பாத்தீங்கன்னா ஒரு சில பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியுமே கொடுத்திருந்தாரு. அதுல ஏகே 64 படப்பிடிப்பு 2026 பிப்ரவரி இறுதியில ஆரம்பமாகும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருந்தாரு. ஆனால் தற்போது மே வந்துவிட்டது, இன்னமுமே படத்துடைய எந்த படப்பிடிப்புமே ஆரம்பிக்கப்படல. மேலும் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் தரப்புல ஒரு சில பிரச்சனைகள் போய்கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா ஏகே 64 படத்துடைய இயக்குனர் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் இல்ல மற்றும் ஒருவர் அப்படின்ற செய்தி வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சோ ஆதிக் இல்ல அப்படின்னாலுமே ஏகே ரசிகர்கள் இந்த இயக்குனரை ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம அட்லி அவர்கள் தான். சமீபத்துல இயக்குனர் அட்லி அவர்கள் ஏகேவை சந்தித்து படத்துடைய கதையை சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் ஏகே அவர்களுக்குமே படத்துடைய கதை ரொம்பவே பிடித்து போக இந்த படத்தை தயாரிக்க போவது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய தொகைக்கு இந்த திரைப்படம் உருவாக்க இருக்கு. அட்லி அவர்களுடைய கடந்த அத்தனை படங்களுமே 500ல இருந்து 600 கோடி வரை பட்ஜெட் கொண்ட படங்கள் ஆகையால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துடைய பட்ஜெட்டுமே ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சன் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்புல அட்லி அவர்கள் தற்போது அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து ராக்கா அப்படின்ற படத்தை எடுத்துட்டு இருக்காரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் போஸ்டர் சமீபத்தில் வெளியாகி வைரலாச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் 3 அல்லது 4 மாதங்கள்ல முடிவடைய இருக்கா. ஏகே 64 படத்துடைய படப்பிடிப்பு அடுத்த வருடம் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இருக்கு. ஆனா படத்திற்கான அறிவிப்பு ப்ரோமோ வீடியோ இன்னும் 1 வாரம் அல்லது 2 வாரங்கள்ல வெளியாக இருக்கா. இந்த செய்தி ஒட்டுமொத்த ஏகே ரசிகர்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.